ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அகிலாண்டேஸ்வரி நகர். இந்த நகரோட என்ட்ரி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வீடு இப்போ புதர் மண்டி பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. நிறைய பேர் இந்த வீட்டை பேய் வீடுன்னு சொல்லி பக்கத்தில் போகிறதுக்கு கூட பயப்படுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி பழைய 2 சைக்கிள் இருக்கு. அது அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னிக்கும் சாட்சியாக இருக்கு. இப்படி மயான அமைதியாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் 2013க்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி தங்களோட பிள்ளைங்களோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 2013க்கு அப்புறமா அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, காமவெறியால் அந்த குடும்பம் எப்படி சிதைஞ்சு சின்ன பின்னமாச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருச்சி மாநகர பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தான் தங்கவேலு. இவரோட தொழில் வைர வியாபாரம். இவரோட தொழில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தனால சொந்தமாக அகிலாண்டேஸ்வரி நகரில் ஒரு இடம் வாங்கி பெருசாக வீடு கட்டியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யமுனா அப்படிங்கிற லேடி கூட இவருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக போகுது. தங்கவேலு அவரோட பிஸ்னஸில் பிஸியாக இருந்திருக்காரு. யமுனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்குது. பையனுக்கு செல்வகுமார் அப்படின்னும் பொண்ணுக்கு சத்யாதேவி அப்படின்னும் பேர் வச்சு இந்த தம்பதி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைங்க, மனைவி, தொழில்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த தங்கவேலுவோட வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது அவரோட வாழ்க்கையவே சிதைக்க போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரியல. வைர வியாபாரத்தில் ஏற்பட்ட திடீர் நஷ்டம் இவங்களோட குடும்பத்தையே ஆட்டி வைக்குது. அப்பதான் இந்த நஷ்டத்தை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான வழிகள்லாம் என்னென்ன அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சிருக்காரு தங்கவேலு. இந்த டைமில் தான் பூஜை பரிகாரம்னு தீவிரமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் திருச்சி ஸ்ரீரங்கம் பாரதி நகரை சேர்ந்த கண்ணன் அப்படிங்கிற சாமியார் கண்ணன் இவருக்கு அறிமுகமாகிறாரு. இந்த சாமியார் வேலை மட்டும் இல்லாமல் கொல்லன் பட்டறையில் கொத்தனார்கள் பயன்படுத்தக்கூடிய மணியாசுன்னு சொல்கிற அந்த மணிக்கரண்டிகளை தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டும் இருந்திருக்காரு. இதுதான் இவரோட மெயின் தொழிலாகவும் இருந்திருக்கு. இந்த சாமியார் கண்ணனுக்கு கல்யாணத்தில் பெருசாக விருப்பம் இல்லாதனால பிரம்மச்சாரியாகவே இருந்திருக்காரு. இவருக்கு மந்திரம், மாந்திரீகம், பில்லி சூனியம் இதெல்லாம் கற்றுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்தனால அதையும் கற்றுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வர்மக்கலையும் நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. சாமியார் கண்ணன் பார்க்கறதுக்கு கட்டுமஸ்தான் மாதிரி இருக்கனால நிறைய பேர் பரிகாரம் பற்றி கேட்கறதுக்காக இவர்கிட்ட போயிருக்காங்க. அப்படிதான் தங்கவேலுவும் தன்னோட தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்துக்கு பரிகாரம் கேட்கறதுக்காக இந்த சாமியார்கிட்ட போகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் இந்த கண்ணன் தான் தன்னோட குடும்பத்தையே சிதைக்க போகிறான் அப்படின்ற விஷயம் தங்கவேலுக்கு தெரியல. தன்னோட கஷ்டத்தை தீர்த்து வைக்க போகக்கூடிய ஒரு கடவுளாக தான் தங்கவேலு அந்த சாமியாரை நினச்சிருக்காரு. கண்ணன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் தங்கவேலு செய்கிறாரு. அப்போ தான் ஒரு நாள் அமாவாசை நள்ளிரவில் உங்களோட வீட்டில் பூஜை பண்ணோம் அப்படின்னா உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சாமியார் கண்ணன் சொன்னதை கேட்டு தங்கவேலு தன்னோட வீட்டுக்கு கண்ணனை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு தான் ஃபஸ்ட் டைம் தங்கவேலுவோட மனைவியான யமுனாவை கண்ணன் நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. பரிகார பூஜையில் பற்ற வச்ச தீ யமுனா மேலே கண்ணனுக்கு காமத்தீயா மாறவும் ஆரம்பிச்சிருக்கு. முதல் பார்வையிலேயே யமுனாவை அடையணும் அப்படின்னு கண்ணன் முடிவு பண்ணுறாரு. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா கண்ணன் செஞ்ச பரிகார பூஜைக்கு அப்புறமா தங்கவேலோட தொழிலில் கொஞ்சம் ஏற்றம் ஏற்படுது. இதனால தங்கவேலு கண்ணனை இன்னும் அதிகமாகவே நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த லெவலுக்கு போகுதுன்னா, தன்னோட மனைவி கிட்ட நான் ஊரில் இல்லாட்டியும் சாமியார் வீட்டுக்கு வந்தார்னா அவரை மரியாதையாக நடத்தணும், பூஜை பண்ணணும்னு சொன்னால் சாமி ரூமை திறந்து விடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்கு. இதுக்கு யமுனாவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் நஷ்டம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கிறப்பயே அடிக்கடி தங்கவேலு வெளியூர் போக ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் சரியான டைம்னு நினச்ச சாமியார் அடிக்கடி யமுனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட ஆசையை யமுனா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே போகிறப்ப தான் யமுனாவுக்கு தன்னோட குடும்பத்தை மறந்து கண்ணன் மேலே ஒரு தவறான எண்ணம் வர ஆரம்பிக்குது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரி
கண்ணனும் வீட்டில் யாரும் இல்லாதப்ப யமுனா கூட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. கணவர் இல்லாத டைம்ல சாமியாருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு யமுனாவும் கண்ணனும் உல்லாசமா இருந்திருக்காங்க. அடிக்கடி சாமியார் யமுனா மட்டும் வீட்டில் இருக்க நேரத்தில் வர்ற விஷயம் தங்கவேலுக்கு தெரிய வருது. 2 பேருக்கும் அப்படி என்னதான் தொடர்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள கண்காணிக்க தங்கவேலு ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் வேலை விஷயமா போறதா சொல்லிட்டு கிளம்பி போன தங்கவேலு வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மறைவான இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது தெரியாம யமுனா சாமியாரை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணன் வர வரைக்கும் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தங்கவேலு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. பெட்ரூம்ல சாமியார் கூட தன்னோட மனைவி உல்லாசமா இருக்கதை பார்த்ததுமே தங்கவேலுவுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. 2 பேர் கூடயும் சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் சாமியார் இனிமே என்னோட வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாமியாரை அடிச்சு துரத்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மனைவி யமுனாவையும் கடுமையா கண்டிக்கிறாரு. கணவருக்கு உண்மை தெரிஞ்சனால இனிமே நம்ம சாமியார் கூட உல்லாசமா இருக்க முடியாதுன்னு நினைச்சு யமுனாவும் கண்ணனும் தங்கவேலோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. யமுனா கண்ணனோட பிளான் படி 2006 ஒரு நாள் நைட்டு யமுனா தங்கவேலுவுக்கு அதிகமான அளவு மதுபானத்தை ஊற்றி கொடுத்துருக்காங்க. அவரும் இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாம குடிச்சிட்டு போதையில் இருந்திருக்காரு. மிட்நைட் மாதிரி கண்ணன் வீட்டுக்கு வந்து இரும்பு கம்பியால அடிச்சும் கழுத்தை நெரிச்சும் தங்கவேலுவை கொலை பண்ணியிருக்காங்க. போதையில் இருந்தனால தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம தங்கவேலு அந்த இடத்துல துடிச்சு இறந்து போறாரு. கொலையை மறைக்க பிளான் பண்ண 2 பேரும் சாக்கு மூட்டையில அந்த பாடியை போட்டு மூட்டை மாதிரி கட்டி சமயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் வீசிட்டு வந்திருக்காங்க. அந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டதுனால யாருக்குமே தங்கவேலுவோட பாடி பற்றி எந்த எவிடன்ஸோ இல்லை அதை பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கல. பாடி பற்றின தகவல் வெளியே தெரியாதனால கண்டிப்பாக தங்கவேலு கொலை பண்ணப்பட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்றதுக்காக வீட்டில் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையுமே கடன் தொல்லை தாங்க முடியாமல் தன்னோட கணவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யமுனா எல்லாரையுமே நம்ப வைக்கிறாங்க. இதில் யாருக்குமே சந்தேகமும் வரல. கணவரோட கதையை முடிச்சதுக்கப்புறமா யமுனா தன்னோட பாதுகாப்புக்காக அவங்க அம்மாவான சீதா லட்சுமியை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து தன்னோட தங்க வச்சுக்கிறாங்க. தங்கவேலு கொலை செய்யப்பட்டப்ப 2 பிள்ளைகளும் சின்னவங்கனால அவங்களும் அப்பாவை பற்றி எதுவுமே கேட்கல. சாமியாரோட கள்ளக்காதல் எந்த தடையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கப்ப தான் அடுத்த கொலைக்கான அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. திருச்சி கிராப்பட்டி அன்பு நகரை சேர்ந்தவர் துரைராஜ். இவர் பிரபல ஃபைனான்சியராக இருந்திருக்காரு. இவர்கிட்ட தான் தங்கவேலு தன்னோட தொழில் நஷ்டத்துக்காக வட்டிக்கு பணமும் வாங்கியிருந்திருக்காரு. தங்கவேலு உயிரோடு இருக்கப்ப அப்பப்போ காசு வாங்க வந்தவர் எப்போ தங்கவேலு காணாமல் போனதா யமுனா எல்லார்கிட்டேயும் சொன்னாங்களோ அதுக்கப்புறம் அடிக்கடி யமுனாவை பார்க்கறதுக்கு இந்த ஃபைனான்சியர் வர ஆரம்பிச்சிருக்காரு. அடிக்கடி பணம் கேட்டு வந்த ஃபைனான்சியரை யமுனா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து தன்னோட வலையில் விழ வைக்கிறாங்க. யமுனாவோட ஃபைனான்சியர் உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சாமியாரை விட துரைராஜ்கிட்ட பணம் அதிகமாக இருக்கனால யமுனா சாமியாரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யமுனா தன்னை விட்டு விலகிறத சாமியார் கண்ணனால் தாங்கிக்கவே முடியலை. வசிய வித்தை தெரிஞ்ச கண்ணன் ஒரு பூஜை செஞ்சு திரும்பவும் யமுனாவை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததா 2வது கொலைக்கான கணக்கையும் தொடங்கியிருக்காரு. 2007 ஜனவரி 22 அன்னைக்கு யமுனா துரைராஜுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்தா உல்லாசமா இருக்கலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃபைனான்சியரும் இன்னைக்கு யமுனா கூட நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சு கார்ல டிரைவரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள சாமியார் ஏற்கனவே ரெடியா இருக்க யமுனா ஃபைனான்சியரை தன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு இரும்பு ராடால சாமியார் ஃபைனான்சியரை தலையில பயங்கரமா அடிக்கிறாரு. இதுல துரைராஜ் அந்த இடத்துலயே துடிச்சு இறந்தும் போறாரு. உள்ள போன ஓனர் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரவே இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக டிரைவர் சக்திவேல் யமுனா வீட்டுக்குள்ள போறாரு. டிரைவருக்கு இந்த கொலையை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா வெளியில் சொன்னால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்து போன சாமியார் சக்திவேலையும் இரும்பு ராடால் அழித்து கொலை பண்ணுறாங்க. இப்போ ஃபைனான்சியர் கூடவே டிரைவரோட கதையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்ச சந்தோஷத்தில் அவங்க வந்த கார்லேயே 2 பாடியையும் ஏற்றிக்கிட்டு மணப்பாறை வையம்பட்டி பக்கத்தில் காரை நிறுத்திட்டு கார் ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி 2 பேரும் சேர்ந்து எரிச்சிருக்காங்க.
இந்த கொலைக்கு உடந்தையா சரவணன், முத்துக்காந்தன் அப்படின்னு சொல்லி 2 நபர்களையும் சாமியார் கண்ணன் கூட்டு சேர்த்திருக்காரு. இந்த கேஸ் பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே முத்துக்காத்தான் இறந்து போயிருக்காரு. வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்ப சரவணனும் இறந்து போயிடுறாரு. இந்த 2 பேரோட மரணமும் மர்மமான ஒன்றா இருந்திருக்கு. தொழிலதிபரோட கொலை வழக்கு வையம்பட்டி போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸில் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றியும் இருக்காங்க. இந்த கேஸில் சிபிசிஐடி சாமியார் கண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் கண்ணன் ரொம்பவே சாதுரியமாக தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவர் சொல்லக்கூடிய பதிலை நம்பின சிபிசிஐடியும் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2022 இந்த வழக்கில் திருச்சி நீதிமன்றம் இந்த யமுனாவுக்கும் சாமியார் கண்ணனுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. யமுனா சாமியார் கண்ணனுக்கு இடையிலான தவறான உறவுக்கு இடைஞ்சலாக இருந்த 3 பேரோட கொலைக்கு அப்புறமா எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் இவங்களோட தவறான உறவு தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. அப்போதான் புதுசாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வளர்ந்து பெரியவனான யமுனாவோட மகனான செல்வகுமார் தன்னோட அம்மாவோட தவறான உறவை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. வீடு, நிலம், பணத்தில் தொடங்கி யமுனாவோட தகாத உறவு வரைக்கும் இது சிக்கலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதோட என்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு, எங்கே போனாரு, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு அடிக்கடி நிறைய விஷயங்களை கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இனிமே இந்த சாமியார் கண்ணன் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடாதுன்னு செல்வகுமார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதை எல்லாத்தையும் கேட்ட யமுனா கண்ணன் கிட்ட தன்னோட மகன் அடிக்கடி கேள்வி கேட்கறனால நீங்கள் இனிமே வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. யமுனா மேலே கண்ணனுக்கு இருந்த காம மோகம் அடுத்த கொலைக்கான திட்டம் போட வைக்குது. யமுனா கிட்ட செல்வகுமாரை கொலை பண்ணிட்டா நம்ம உல்லாசமாக இருக்கலான்னு சொல்லி 2013 அக்டோபர் மாதம் காலையில் சத்யாதேவி கோவிலுக்கு போயிருந்த டைமாக பார்த்து கண்ணன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். அப்பதான் செல்வகுமார் தூங்கி எழும்பி பாத்ரூம் போகிறதுக்காக வந்திருக்காரு. பின்னாடி பக்கமாக வந்த சாமியார் இரும்பு ராடால செல்வகுமாரோட தலையில் பயங்கரமாக அடிக்கிறாரு. இதில் சுருண்டு விழுந்த செல்வகுமாரை கொஞ்சம் கூட பாவம் அப்படின்னு பார்க்காம அவரோட கழுத்தை அறுத்து சாமியார் கண்ணன் கொலை பண்ணுறான். இந்த கொலையை பண்ணுறப்ப பக்கத்திலேயே செல்வகுமாரோட அம்மாவான யமுனாவும் யமுனாவோட அம்மாவான சீதா லட்சுமியும் எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. செல்வகுமார் இறந்ததுக்கு அப்புறமா 3 பேரும் சேர்ந்து செல்வகுமாரோட பாடியை சாக்கு மூட்டையாக கட்டி நைட்டோட நைட்டாக துறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிவளகம் காட்டுப்பகுதியில் ஒரு ஓடையில் வீசிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு வாரத்திலேயே செல்வகுமாரோட பாடி பற்றின தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது. ஓடையில் பயங்கரமாக துர்நாற்றம் வீசுது. அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தகவலை கேட்டு போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடியை ரெக்கவர் பண்ணுறாங்க. பாடியோட கண்டிஷன் ரொம்பவே அழுகி இருந்தனால அந்த ஸ்பாட்டில் வச்சே அட்டாப்சி பண்ணியிருக்காங்க. இதில் இறந்தது ஒரு ஆண் அப்படின்னும் அந்த பாடி கையில் யமுனா அப்படின்னு பச்சை குத்தி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. வேற எந்த ஒரு தகவலுமே பெருசாக தெரியலை. அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு செக் பண்ண சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்கும் போலீஸ் சொல்கிறாங்க. எந்த ஸ்டேஷன்லேயும் இப்படி ஒரு அடையாளத்தோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வரல. அடுத்ததாக இந்த மர்ம கொலை பற்றின செய்தி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. இந்த செய்தியை யமுனாவோட பொண்ணான சத்யாதேவி படிக்கிறாங்க. பேப்பரில் பச்சை குத்திய வாலிபர் கொலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால சத்யாவுக்கு தன்னோட தம்பியாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருது. உடனே தன்னோட அம்மா கிட்ட தம்பி எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு யமுனா மலுப்பலான பதில் சொல்லவும், என்னோட தம்பியை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றி நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு யமுனாவையும் கண்ணனையும் சத்யாதேவி மிரட்டியிருக்காங்க. இதை பார்த்ததுமே கண்ணன் தன்னோட அடுத்த கட்ட கொலைக்கான திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அக்டோபர் 15 அன்னைக்கு சத்யாதேவியோட கதையை முடிக்கிறதுக்கு பிளானும் போடுறாங்க. இவங்க பிளான் படி செல்வகுமாரை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி பாத்ரூம் கிட்ட வச்சு சத்யாதேவியை இரும்பு ராடால் அடித்து கத்தியால் கழுத்தை அறுத்தும் சாமியார் கொலை பண்ணியிருக்கான். இந்த கொலை நடந்து முடிகிற வரைக்கும் யமுனாவும் அவங்க அம்மாவும் ரூமை விட்டு வெளியவே வரல. பெத்த பிள்ளைகளை கொலை செய்ய சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்த தாயோட செயல் கொடூரத்தோட உச்சமாக இந்த கேஸில் பார்க்கப்பட்டிருக்கு. சத்யாதேவியோட பாடியை ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ட்ரம்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வீட்டிலேருந்து சரக்கு ஆட்டோவில் ஏற்றிட்டு போன கண்ணன்
அந்த ட்ரம்மை புலிவலம் பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே கொண்டு போய் வீசிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. யமுனாவுக்கு சாமியார் கண்ணன் மேலே வந்த அடங்காத காமவெறினால தன்னோட கணவர் 2 பிள்ளைங்க எல்லாரையும் பறிகொடுத்த சம்பவம் கொடூரத்தோட உச்சமாகவும் இருக்கு. 5 கொலைகள்லையும் போலீஸ்க்கு பெருசாக எந்த துப்புமே கிடைக்காதனால யமுனாவும் கண்ணனும் தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தப்பும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. சத்யாவோட கொலையில தான் இந்த ஜோடி வசமாக சிக்கியிருக்காங்க. புலிவல காட்டுப்பகுதியில் பயங்கரமாக துர்நாற்றம் வீசுது அப்படின்னு பொதுமக்கள் திருச்சி மாவட்ட போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு நீல கலர் ட்ரம்ல இருந்து தான் இந்த ஸ்மெல் வருதுன்னு சொன்னதை கேட்டு போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. தொடரக்கூடிய இந்த மர்ம கொலைகளை பற்றி திருச்சி போலீஸ் அதிர்ந்து தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் கொலையில் பெருசாக எந்த துப்பும் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு இந்த டைம் ஆறுதலாக இல்லாமல் மெயினான ஒரு க்ளூவே கிடச்சிருக்கு. அடையாளம் தெரியாத உடல் போடப்பட்டிருந்த அந்த ட்ரம்மோட ஓரத்தில் ஒரு ஸ்டிக்கர் இருந்திருக்கு. அது திருச்சி திருவானைக்காவல் ட்ரங்க் ரோட்டில் இருக்க ஒரு ஆயில் ட்ரம் விற்கிற கடையோட முகவரி. இதை பார்த்த திருச்சி போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ட்ரம் கடையில் விசாரித்த போலீஸ்க்கு அந்த ட்ரம்மை ஆட்டோ டிரைவரான சண்முகம் தான் வாங்கிட்டு போனதா தகவல் கிடச்சிருக்கு. சரக்கு ஆட்டோ ஓட்டுநரான சண்முகத்தை பிடிக்கிறாங்க. அந்த நபர் சாமியார் கண்ணன் தான் பழைய பூஜை சாமான்லாம் போடணும், ஒரு ட்ரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இதனால தான் நான் அந்த ட்ரம்மை வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் சாமியார் கண்ணனை தேடி போகிறாங்க. ஆட்டோ டிரைவர் போலீஸ் விசாரித்த விஷயத்த சொன்னதுமே யமுனா, சீதாலட்சுமி, சாமியார் கண்ணன் 3 பேரும் திருச்சியிலேருந்து தப்பிச்சு ஆந்திராவுக்கு ஓடி போயிருக்காங்க. சாமியார் கண்ணனும் யமுனாவும் அவங்க அம்மாவும் தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சும் போலீஸ் அவங்கள தேடாமல் இந்த கொலைகளுக்கான ஆதாரங்களை தேடுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆந்திராவில் இருந்த 3 பேரும் போலீஸ் நம்மளை தேடி வரலை, நம்ம மேலே சந்தேகம் வந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்மளை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், பெருசாக எந்த க்ளூவுமே கிடைக்கல போலன்னு நினச்சி ஆந்திராலேருந்து கிளம்பி விடிய காலையில் திருச்சிக்கு வந்திருக்காங்க. இனி எதுக்கு ஓடி ஒளியணும்னு நினச்சி யமுனாவோட வீட்டுக்கு 3 பேரும் வந்தப்போ தான் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி போலீஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அவங்க ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நேராக திருச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களோட ஸ்டைலில் 3 பேர்கிட்டையும் விசாரணை நடக்குது. யமுனாவோட மகளோட கொலையை வச்சு கண்ணனை தட்டி தூக்கின போலீஸ் தங்கவேலுவையும் இந்த ஆள் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணனை காவலில் எடுத்த சிபிசிஐடி போலீஸ் தொழிலதிபரான துரைராஜ், அவரோட டிரைவர் சக்திவேல் இரட்டை கொலை வழக்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இந்த கேஸில் யமுனாவுக்கும் கண்ணனுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து போலீஸோட விசாரணை சரிதான் அப்படின்னு கோர்ட்டும் உறுதி செஞ்சுருக்காங்க. 2022 நவம்பரில் தான் இந்த தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. 2 கொலை வழக்கில் தான் இவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. ஆனால் தங்கவேலு, அவங்க பையனான செல்வகுமார், சத்யாதேவியோட கொலை வழக்குக்கு தண்டனை வழங்கப்படலை. தங்களோட மரணத்துக்கான தண்டனை இவங்க 2 பேத்துக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சதை நினச்சி இறந்து போன ஆத்மாக்கள் சந்தோஷப்படுறாங்களோ என்னவோ. பாலடைஞ்ச அந்த வீட்டில் வாசலில் ஆலமர செடியும் மாடியில் வேப்பமர செடியும் வளர்ந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணோட தவறான நடத்தை அந்த குடும்பத்தை எப்படி நிர்மூலமாக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடு இன்னமும் சாட்சியாக இருக்கு. அது கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நபருமே வீட்டில் ஒருத்தங்க செய்யக்கூடிய தவறான உறவால் அந்த குடும்பமே எப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இந்த கிரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.